Daily. Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி, வண்டலூர், ஓட்டேரி ஆகிய பகுதிகளில் 4 கடைகளின் பூட்டை உடைத்து திருடிய சம்பவத்தில் ஒருவர் சிக்கினார். புதன்கிழமை இரவு ஒரே நாளில் 4 கடைகளில் பூட்டை உடைத்து பணம், செல்போன்களை மர்ம கும்பல் கொள்ளையடித்தது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரதாப் என்பவர் பிடிபட்டார். அவரிடமிருந்து ஒரு செல்போன், இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளை அச்சமடைய வைத்துள்ளது. சென்னையை அடுத்த புழல் சிறையில் கைதி ஒருவர் பிளேடால் தனது கழுத்தை கிழித்துக் கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்ற வழக்குகளில் தொடர்புடைய செபாஸ்டியன் டேனியல் என்பவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் காதலித்த பெண்ணின் தந்தை அவரது வீட்டிற்கு சென்று தகராறு செய்ததாக செபாஸ்டியனிடம் தாயார் தெரிவித்துள்ளார். இதில் மன உளைச்சலுக்கான செபாஸ்டியன் பிளேடு மூலம் கழுத்து, வயிற்றுப்பகுதியை கிழித்துக் கொண்டு ஆபத்தான நிலையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கைதிகளுக்கு பிளேடு போன்ற ஆயுதங்கள் எப்படி கிடைக்கிறதென பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ரேஷன் அரிசி கடத்திய லாரியின் டயர் வெடித்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. ராமநாதபுரத்திலிருந்து மதுரை நோக்கி சென்ற லாரி மானாமதுரை ராஜகம்பீரம் அருகே சென்றபோது டயர் வெடித்து கவிழ்ந்ததும் ஓட்டுநர் தப்பி ஓடியுள்ளார். லாரியில் சுமார் 2500 கிலோ ரேஷன் அரிசி மூட்டைகள் இருந்த நிலையில் லாரி மற்றும் ரேஷன் அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விடியா ஸ்டாலின் அரசு ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே தனியார் கல்லூரி விடுதிக்குள் புகுந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பல் சிக்கியது. சமயபுரம் அருகே இயங்கி வரும் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி விடுதியில் கடந்த 17ஆம் தேதி 10 பேர் கொண்ட கும்பல் புகுந்து மாணவர்களை கத்தியால் தாக்கிவிட்டு செல்போன்கள், தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றது. இந்த நிலையில் சமயபுரம் அருகே பதுங்கியிருந்த 9 பேர் பிடிப்பட்ட நிலையில் ஒருவர் தலைமறைவானார். விடியா திமுக ஆட்சியில் கல்லூரி மாணவர்கள் உட்பட யாருக்கும் பாதுகாப்பில்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் சாத்தூர் சாலையில் உள்ள பல்பொருள் அங்காடியில் நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்ட பெண்கள் மீண்டும் திருட வந்தபோது பிடிபட்டனர். கடந்த 16ஆம் தேதி கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த 4 பெண்கள் தங்கள் சேலைக்குள் சோப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை திருடிச் சென்றனர். இதைத் தொடர்ந்து மீண்டும் கடைக்கு பொருள் வாங்குவது போல அதே பெண்கள் உள்ளே வந்ததை கடையின் மேலாளர் கவனித்தார். உடனே கடைக்குள் பொருள் எடுக்க 4 பெண்களையும் அனுமதித்துவிட்டு கடையை பூட்டிவிட்டு புகார் அளித்தார். இதன் விளைவால் மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலத்தைச் சேர்ந்த 4 பேரும் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்களை கலக்கமடைய வைத்துள்ளது. கோவை மாவட்டம் போத்தனூர் ரயில் நிலையத்தில் ரயில் டிக்கெட்டுகளை சட்டவிரோதமாக விற்றவர் பிடிபட்டார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இம்ரான் ஹுசைன் ஷேக் என்பவர் 26,230 ரூபாய் மதிப்புள்ள 3 நேரடி PRS கவுண்டர் டிக்கெட்டுகள், பூர்த்தி செய்யப்படாத 5 முன்பதிவு படிவங்கள் மற்றும் மொபைல் போன் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. அவரது மொபைல் போனை சோதனை செய்ததில் 85,650 ரூபாய் மதிப்புள்ள 10 டிக்கெட்டுகளின் படங்கள் இருந்ததும் தெரியவந்தது. பிடிபட்ட நபர் PRS மையங்களில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து ஒவ்வொரு பயணிக்கும் 300 ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூலித்து விற்றது தெரியவந்தது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டவிரோதமாக பணம் சம்பாதிப்போர் சர்வசாதாரணமாக வலம் வருவது பொதுமக்களை கலக்கமடைய வைத்துள்ளது. சென்னை ஓட்டேரி பகுதியில் உணவகத்தில் மாமூல் கேட்டு தகராறில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். ஓட்டேரி நியூ பேரண்ட் சாலை பகுதியில் மனோஜ்குமார் என்பவரின் உணவகத்திற்கு மதுபோதையில் வந்த கிஷோர்குமார் என்பவர் 5,000 ரூபாய் மாமூல் கேட்டு தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பிஸ்கட் பாட்டில்களை கீழே போட்டு உடைத்ததுடன் கடை உரிமையாளர் மனோஜ்குமாரை தகாத வார்த்தைகளால் கிஷோர்குமார் திட்டியுள்ளார். இதனால் மனமுடைந்த மனோஜ்குமார் அளித்த புகாரில் கிஷோர்குமார் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மனநல காப்பகத்தில் காணாமல் போன இளைஞர் கொலை செய்யப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து பரபரப்பு ஏற்பட்டது. முல்லை நகர் பகுதியில் தனியார் காப்பகம் உள்ளது. இங்கு சோமனூரைச் சேர்ந்த வருங்காந்து என்ற மனநலம் பாதித்த இளைஞரை அவரது தந்தை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சேர்த்துள்ளார். இந்நிலையில் ஆழியார் பகுதிக்கு கடந்த 15ஆம் தேதி சுற்றுலா சென்ற நிலையில் இளைஞர் காணாமல் போனதாக தந்தைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து அவரது தந்தை ஆழியார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனிடையே இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டு பீனாகூர் தனியார் தோட்டத்தில் புதைக்கப்பட்டு இருப்பதாக வெளியான தகவலால் பதற்றம் நிலவுகிறது.